ஒரு காட்டுல நரியும் கொக்கும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் நரி கொக்க விருந்து சாப்பிட என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுச்சான். கொக்கு நரியோட வீட்டுக்கு சாப்பிட போனதா. மேசையில ஆழமில்லாத தட்டுகள்ல சூடான சூப் பரிமாறிச்சான். இந்த சுவையான சூப்ப நானே சமைச்சேன்னு சொல்லிட்டு அந்த நரி ருசிச்சு சாப்பிட்டுச்சான். ஆனா ஆழமில்லாத பாத்திரங்கிறதால கொக்கால சூப்ப குடிக்க முடியல. அதே நேரத்துல நரி சுலபமா சூப்ப குடிச்சு முடிச்சிருச்சு. கொக்கு எதுவும் பேசாம பசியோட வீடு திரும்பிச்சான். ஒரு வாரம் கழிச்சு கொக்கு நரிய தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிச்சான். நரியோட மூக்குக்கு சுவையான மீன் குழம்பு வாசனை. இந்த முறை நீளமான குறுகலான பாத்திரத்துல மீன் குழம்பு பரிமாறிச்சான். கொக்கு தன்னோட நீண்ட அழகால மகிழ்ச்சியா சாப்பிட்டுச்சான். ஆனா நரியால ஒண்ணுமே செய்ய முடியலையாம். பாத்திரத்தோட வெளிப்புறத்தை சுவைச்சு திருப்தி அடைஞ்சிச்சான். அப்போதான் நரிக்கு புரிஞ்சுச்சான், நாம என்ன செய்தோமோ அது நமக்கே திரும்ப கிடைச்சிருச்சுன்னு. நீதி: கெட்டது செய்தால் கெட்டதே திரும்பி வரும்.